இருட்டாயிடுச்சு. மூக்கினா எப்படி தெரியுது? தெரியவே இல்லை. இருக்கு லைட். ஹாய், வெல்கம் டு மை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், என்னதுன்னு சொல்கிறேன். ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்தாள். இன்றைக்கி அவளுக்கே தெரியாமல் நைட்டு போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து பீரோக்குள்ளே வச்சுருக்கேன். ஒரு இடத்துக்கு அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ட்ராவல் பண்ண 2 நாள் ஆகும். அதை கேட்டேன்னா அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா, சந்தோஷமாகிடுவா. இது வரைக்கும் நானும் 3 வருஷம் கழித்து தான் அந்த இடத்துக்கே நானே இப்போ போகிறேன். அவளையும் இப்போ கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப நாளாகவே அவளுக்கு ஆசை. எதுவும் இல்லாமல் நாங்கள் லவ் பண்ணி 3 வருஷம் ஆகுது. அவளுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். 3 வருஷமாக இன்னமும் நான் அங்கே போகவே இல்லை. 3 வருஷம் கழித்து இப்போ தான் போகிறேன். வர 14ஆந்தேதி எங்களுக்கு வேறு லவ்வர்ஸ் டே. எப்படி சொல்கிறது, 3 வருஷம் ஆயிடுச்சு. 14ஆந்தேதியோடு சேர்த்து 3 வருஷம் ஆக போகுது நாங்கள் 2 பேர் லவ் பண்ணி. அதுக்காக இந்த வருஷம் கொண்டாடுறதுக்காக நாங்கள் அவ்வளோ ட்ராவல் பண்ணி அங்கே போக போகிறோம். வாங்க, அவளுக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு அவளுக்கே தெரியாமல் காட்டலாம். வாங்க, சந்தோஷப்பட போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, பீரோக்குள்ளே ஒழிச்சிருக்கேன். ஓகே, எப்படி சொல்கிறது, இதுதான் டிக்கெட், மும்பை போகிற டிக்கெட். அவளுக்கு ரொம்ப நாளாகவே மும்பை போகணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நானும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். அவள் பிறந்த நாளைக்கே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். அடுத்து கூட்டிகிட்டு போக முடியல. அடுத்து என் பிறந்த நாளைக்காச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். அதுவும் கூட்டிகிட்டு போக முடியல. ஃபைனலாக இதான் இப்போ கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அது அவளுக்கே தெரியாது. போய் கொடுக்க போகிறேன். என்ன ஆக்ஷன் பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம், நானே 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ போகிறேனே. பார்ப்போம், போய் அவளுக்கு திருப்பி எடுத்து பார்ப்போம். என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. 3 வருஷம் கழித்து நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னா, இம்பார்ட்டன்ட். அவளுக்கும் எனக்கும் லவ் பண்ணி 3 வருஷம் ஆகுது. அந்த 3 வருஷத்தை அங்கே கொண்டாடுறதுக்காக இங்கேருந்து நாங்கள் அங்கே கிளம்புறோம். வாங்க, அவளை கொடுக்க போகிறேன். ஃபுல் வீடியோவை பாருங்கள். சமைச்சிட்டு இருக்கா. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அம்மோ, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், சமையலா பண்ணுறாங்க மேடம். சமைச்சிட்டு இருக்காங்க மேடம். என்ன, வாங்க பார்க்கலாம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இன்னைக்கு. உனக்கு ரொம்ப நாளாக எங்கே போகணுன்னு ஆசை இருந்துச்சு. எங்கேயாவது ஆசை தான் பட்டியா போகணுன்னு சொல்லி? எங்கேயாவது போகலாமா நம்ம தூரமா? ஹரியன் கூட. சரி, ரொம்ப நாளாக ஒரு ஆசைன்னு சொன்னல, அங்கே கூட்டிகிட்டு போனால் நீ என்ன பண்ணுவேன்? போகணும்னு பிடிவாதமாக இருந்தால அங்கே கூட்டிகிட்டு போவோம்ல. உனக்கு எங்கே போகணுன்னு ஒரு ஆசை சொல்ல. அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கூட்டிகிட்டு போன்னு. எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பல. வரியா போகலாம் அன்னைக்கு? வரியா? கண்டிப்பாக கூப்பிட்டு போக மாட்டேன்னு வரமாட்டேன்னு நினைக்கிறியாவும். போகலாமா? ஏய், வரியா என் கூட? தூரமாக போகலாம், லாங் ட்ரைவ். உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். இந்தா மும்பைக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக உனக்கு ஒரு ஆசை இல்லை போகணுன்னு. ரொம்ப நாளாக ஆசை மும்பைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு. அதனால் கூட்டிகிட்டு போகிறேன். என்னடி ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறேன்? வைத்தியக்காரி, உங்களோட ஆசையை நிறைவேற்றிருக்க, ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டேங்கிறேன். எப்போ? இன்னைக்கு ஈவினிங். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, புளி குழம்பு, சோறு. ஊருக்கு போகிறதுக்காக சோறுலாம் ஆக்கிட்டு அழகாக புளி குழம்பு வச்சுருக்கா. கிளறி கரோடு வத்தல் போட்டு சூப்பராக செஞ்சுட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரெஸ் பேக்கிங் பண்ண போகிறா.
சமையல் ஆகிட்டு இருக்கு. அடுத்து என்ன வேலைன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும். அதுக்காக இதோ பாருங்க எடுத்து வச்சுட்டு காபி குடிச்சிட்டு இருக்காங்க மேடம். ட்ரெஸ்ஸு பேக் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஒரு பாப்பா கிளம்பிருச்சா. பாப்பா எங்கே போக போகுது? மும்பை போக போகுது. கொண்டு போய் அங்கேயே விட்டு வர போகிறேன். நான் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்ப்பா. எனக்கு மெயினாக திங்ஸு தான். தின்னுட்டே இருப்பேன் நான் ட்ரெயினில் போகும்போதெல்லாம். பிஸ்கிட்டு, சிப்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஷூஸ்லாம் வாங்கியிருக்கேன், செருப்புலாம் வாங்கியிருக்கேன் போட்டுக்கிறதுக்கு. இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்கா ஒன்னொன்னா. அடுத்து கிளம்பிட்டு அடுத்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கிளற போறா. போடு. இதுலயே கொஞ்சமா புளி ஊற்றி கிளறு. இதில் வெள்ளை சாப்பாடு கூட இந்த கரண்டி எடுத்துக்கோ. புளி சோறு ஊருக்கு போனா மும்பைக்கு போனா இப்படிதான் புளி சோறு தான் கிண்டுவோம். அதனாலதான் புளி சோறு கிண்டிக்கிட்டு இருக்கான். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா பேக் பண்ணி வச்சுருக்கோம். இது நெல்லிக்காய் ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்டுட்டே போகிறது. கருவோடு மீன் வறுத்தல், புளிசோறு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு பேக்கிங் ஆகிட்டுருக்கு. இலையில ஊருக்கு சாப்பிட்டுட்டே போவோம் ட்ரெயினில் ஜாலியாக. புளியோதரை ஓடே. என்ன போட்டுக்கோ. ஆளுக்கு ஒரு பொட்டலம் தான். ஒரு பொட்டலத்தே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. என்ன சொல்கிறேன், ஒரு 3 பொட்டலம் வந்தாலும் ஓகே தான். போதும் போதும் போதும். கை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. கட்டு. இந்த இது என்னோட டீம் இருக்கா இல்லைன்னா இந்த லப்பர் பேண்டு கட்டேன். லப்பர் பேண்ட்லாம் இருக்காது. நாங்கள் ஊருக்கு புளியோதரை கிண்டியாச்சு. அப்படியே வை. அப்படி எப்படி சைடில் வச்சாலும் ஓகே, எப்படி வச்சாலும் ஓகே. ம் ஏன் அப்படின்ற? நான் வேணா மடிக்கவா? சரி கட் மடி. ம் ஆ நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போக போகிறோம். பேகு வீட்டு வாசலேருந்து பேக் காட்டுறாங்க. எங்களுடைய பேகு. நாங்கள் கிளம்பிட்டோம். ஊருக்கு போக போகிறோம். ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம். பேகு ஊருக்கு போக போகிறோம். 6 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு ட்ரெயின். போவோம் நாங்கள். டாட்டா பை பை. தம்பியை ட்ராப் பண்ண வந்திருக்கோம் நாங்கள். தம்பி விட்டுட்டு போகிறோம் இன்னைக்கு. அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான் எங்களை. பாவம். கிட்ட பண்ணுவோம் ஒழுங்கா தூக்குவோம். பாவம் தம்பி தனியாக இருப்பான். நான் எப்படி தம்பி விட்டுட்டு இருக்க போகிறேன்னு தெரியலையே. தம்பி நீ இரு, நாங்கள் வரைக்கும் போயிட்டு வந்தோடனே நான் தூக்கிறேன். இரு சரியா? முத்தா கூட அழகு. மிஸ் யூ தம்பி. அம்மா கூட. அம்மா போ. தம்பி வராது எங்க கூட. வராத தங்கம். தம்பி மிஸ் பண்ண. பாய் பாய் சொல்லு. எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு பாய் பாய் சொல்லு தம்பி. பாய்.
பாய் தம்பி, பாய் பாய் தங்கம், டாடா, பாய் பாய். பாரு எப்படிலாம் சாவடிக்கிறா. எங்க ஊரு மெட்ராஸு, அதுக்கு நாங்க தானே அட்ரஸ். ஆனா சென்னைக்கு நாங்க பாய் சொல்ல போறோம். இங்க நாம போறோம், சென்னைக்கு பாய் சொல்ல போறோம். சென்ட்ரல் நோக்கி நாங்க வந்துட்டோம். அடுத்து ட்ரெயின் ஏற போறோம். மும்பைக்கு சென்னைக்கு ஒரு பாய் சொல்ல போறோம். சென்ட்ரல் வந்தாச்சு, சென்ட்ரல் வந்தாச்சு, ஜாலி ஜாலி ஜாலி, சென்ட்ரல் வந்தாச்சு, ட்ரெயின்ல ஏறிட்டோம். ட்ரெயின்ல ஏறி இவங்க பாரு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போதான் எழுச்சிவர போயிட்டுருக்கோம். இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட யாருக்குமே தெரியாது நாங்கள் மும்பை போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. என்னதான் ஆக போகிறாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸாக. எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது நாங்கள் மும்பை போகுது. ட்ரெயினில் ஏறி கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். பாருங்க இங்கே மும்பையில் எல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பாருங்க முனி என்ன அந்த அங்கேருந்து பேக்கில் கட்ட பாய். சாய் சாய் படுக்க போட்டு என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அது எல்லாமே வீடியோவை விட போகிறோம். இன்னைக்கு வடப்பாவு தான் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக பாருங்க. முட்டனி இப்படிதான் கேட்பேன். எப்படி இருக்கு முட்டி? ஐயே चटनी है क्या? दूसरा नहीं है? इडली चटनी. இந்த சட்னி தான் இருக்கும் மாண்டி. என்னது இந்த சட்னி தான். நாங்க மும்பை இட்லி சாப்பிட போறோம். ட்ரெயின்ல ட்ரெயின் இட்லி வயர் தேவை. காட்டு குரங்கு. ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே. அலுமூந்தி ரொம்ப இருக்குது. ரொம்ப எவ்வளோ பள்ளமா இருக்கு. இதெல்லாம் விழுந்து ஆடை கிடைக்கும். பார்க்கலாம். புகையை நோக்கி சென்று போகிறோம். அவ்வளோ எங்கமோ ஒண்ணுங்க தெரியல. ஜாலியா இருக்கு. இதான் கொகை, மும்பை போற கொகை. பூனா ஜாலி. ஐயோ இருட்டாயிடுச்சு. மூக்கினா எப்படி தெரியுது? தெரியவே வீட்டு லைட் என்னடா இருக்காம கையிலே தெரிய மாட்டேங்குது. கை
நாங்கள் ஜாலியாக 2 நாள் ஃபுல்லாக ட்ரெயினில் இருந்துட்டு இப்போ தான் இறங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்திருக்காங்க. பாதி பேருக்கு வேறு தெரியாது, பாதி பேருக்கு தெரியும். ஏன்னா ஸ்டேட்டஸ்லாம் வேறு போட்டோமா, எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. 2 நாள் கழிச்சு இப்போ தான் இறங்க போகிறோம். பிக்கப் பண்ண வேறு என் ஃப்ரெண்டு வேறு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பார்ப்போம். ட்ரெயின் 10 நிமிஷத்தில் இறங்க போகிறேன். பாருங்க, பேக்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். உட்காந்துட்டு இருக்கான் மேடம். கிளம்ப போகிறோம். பார்த்து போயிட்டாங்க. நாங்கள் கிளம்ப போகிறோம். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கிடைச்சாங்க ட்ரெயினில். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக 2 நாள் என்ஜாயாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் போய் இன்னும் என்ஜாய் பண்ணுவோம். ஃபுல்லாக லாகில் போடுவோம். பாருங்கள், என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இறங்கிட்டு இது கண்டினியூ பண்ணுவோம். ஹாய், வெல்கம் டு மை. ஒரு வழியா வந்துட்டோம். எப்படியே நாங்கள் வா எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. தேங்க்யூ டி அனு. வெல்கம். இதுக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன். 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டேஷனில் வருவேன்னு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு வா. எப்படியோ ஒரு வழியா வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் ஒரு வழியா வந்துட்டோம். வந்துட்டு பாருங்க, ஆளுக்கு ஒரு வடப்பாவ் சாப்பிட்டு இருக்கோம். இதான் மும்பை வடப்பாவ் ஸ்பெஷல். என்ன பாவம் மட்டும் தான் இருக்குது, வடையை காணன்னு பாக்குறீங்களா? வடை உள்ள இருக்கு, அதனால தெரியல உங்களுக்கு. யாழ் இதெல்லாம் சாப்பிடுவாளா இல்லையான்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. நான் பச்சை மிளகாய் எனக்கு பழகிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கு பழகிடுச்சு. அவ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றா வடப்பாவலாம். மிளகெல்லாம் வச்சு சாப்பிடா. ஏய், மிளகெல்லாம் வச்சு சாப்பிடுறியா நீ? பின்ன எனக்கு இனிப்பா இருந்தா பிடிக்காது. ஓகே ஓகே. அவளுக்கு ஸ்பைசியா வேணுமா? வடப்பாவ் ஓகே. உங்களுக்கு வேணுமா गाइस? கேளுடி. நம்ம நீங்க யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மும்பை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துருக்கோம். இதான் ஒழுங்கா மூஞ்ச காட்டு. இல்ல ஃபில்டர் போட்டு இது பண்ணிக்கிடுவோம் மூஞ்சவா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்கறதெல்லாம் போடுவோம். அங்க வருங்க பாப்பாக்கா. இதே எடுத்தாங்க. எப்படி சாப்பிட்டீங்க? பண்டிகை அதெல்லாம் ஓசல அதெல்லாம் சொல்லணும். என்ன சொல்லணும்?